प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे उल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वो उपनिषदो गावः प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सस्तुतिर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। सुदेवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतडा च यत्र जला कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण भगिनी कर्णेन वेलाकुला। अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तक केशवः। पाराशर्यवसः सरोजममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाज्ञानककेशरम् हरिकथा सम्बोधनाबोधितम्। सज्जन षट्पदै लोके सज्जन षट्पदग्रह वेपीयमानं मुथा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। இரண்டாவது அத்தியாயம். நாலாவது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்க்யே द्रोणञ्च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि भूजार्हाविरिसूदन। गुरुन् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं पैक्षमपि कलोके। हत्वार्थकामांस्तु गुरूनिहैव पुञ्जीय भोगान् हृदि प्रत्यक्तान्। न चैतत्वकतरन्नो करीयः यत्वा जयेम यदि वा नो जयेयुः। यानेव हत्वा न जिजीविषामः देवस्थिता प्रमुखे तार्धराष्ट्राः।
कार्पण्यदोषो भगतः स्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं चादिमां त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि ममापनुद्यात् यच्छोकमुच्छोषणमिन्द्रियाणाम् अवाप्य भूमवसपत्नमृक्तम् राज्यं सुराणामपि चाधिपत्यम् संजय उवाच एवमुक्त्वा ऋषिकेशम् उटाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दम् उक्त्वा तूष्णीं बभूवः तमुवाच ऋषिकेशः प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः श्रीभगवानुवाच असोच्यानन्वशोचस्त्वम् प्रज्ञावादां सभाषसे कथासून कथाशूंस नानुशोचन्ति पंडिताः न त्वेवाहं जातु नासम् न त्वं नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे व्यमतः परम्. போன வாரத்துல நாம இரண்டாவது அத்தியாயத்துக்குள்ள நுழைஞ்சோம். இதுல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பகவத்கீதா அப்படின்னா, நம்ம 18 அத்தியாயமா பிரிச்சிருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த 18 அத்தியாயத்துல பகவான் சொல்ல வேண்டியதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்திலே சொல்லிடுறாரு முழுக்க. அதிலே புரிஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் 16 அத்தியாயம் தேவையில்லை. ஓகே, ஆனா அது பார்த்தோன்னா பரிதாபமா இருக்கிறது. இந்த இரண்டாவது அத்தியாயத்தை கடந்து போகும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா முழு வேதாந்தத்தை இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லணும். உபநிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. சர்வ வேதாந்த சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்லிருக்கோ அதெல்லாம் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிருக்கு. அதனால இரண்டாவது அத்தியாயத்தை சொன்ன பிறகு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. இங்க நமக்கு இந்த புரியாம ஒரு புதிர் இருக்காங்கல்ல, நமக்கு இப்படிதான் சொல்றீங்க, புரியுற மாதிரி சொல்றீங்களா, புரிஞ்சுதான் சொல்றீங்களா? இது நான் சொல்ல, அது கீதா அப்படி அமைஞ்சிருக்கு. முதல் அத்தியாயம் வரைக்கும் ஒரே உற்சாகமா இருக்கும். கதை கதெல்லாம் அங்க ஒரு சவுட்டுக்கு சங்கு ஊதுறாங்கன்னா ஒரு உற்சாகமா இருக்கும். ரெண்டாவது தத்துவத்தை பத்தி பேசுறதுனால அது கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஆனா புரிஞ்சுக்கிறது ஈஸி. எப்படி? நம்மளை பத்தி பேசுறது. இந்த வேதாந்த சப்ஜெக்ட் மேட்டரு இப்ப ஒரு இதுக்கு EEE அப்படின்னு ஒரு கோர்ஸ், அதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் வேற. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் வேற. ஒரு கோர்ஸுக்கு ஒரு மேட்டர், டிஃபரெண்ட் மேட்டர் இருக்கிறது. ஏன் இப்ப நம்ம ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கிறது சப்ஜெக்ட் மேட்டர் யாருன்னா நம்மளை பத்தின சப்ஜெக்ட் மேட்டர், சப்ஜெக்ட பத்தி சப்ஜெக்ட் மேட்டர்.
எனி சப்ஜெக்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் பத்தினது. எனி சப்ஜெக்ட் மேட்டர் ஆப்ஜெக்ட் பத்தி. இந்த ஆப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றது ஈஸி. சப்ஜெக்டையே சப்ஜெக்டா டீல் பண்றது சில சமயம் நம்மளே குத்துற மாதிரி இருக்கும். நம்மளையே பத்தி பேசுற மாதிரி இருக்க, இது நம்மளே சொல்ற மாதிரி இருக்காங்கன்னு இருக்கும். ஆனா அப்படி இல்லை, இது அப்படிதான் இருக்கு. நீங்க நம்மளையே புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி, அதுக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இப்ப இந்த பகவத்கீதா ஒரு டயத்துல நான் ஒரு விதமா பிரசன்ட் பண்ணிட்டு வரேன். அந்த அமைப்பை ஒரு விதமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை என்ன சொல்றேன்னா, இந்த ஹோல் பகவத்கீதா 18 அத்தியாயத்தை 4 டிவிஷனா பண்றோம். 4 டிவிஷனா பண்றது எப்படி? முதல் டிவிஷன் முதல் அத்தியாயம், அதுல சம்சார வர்ணனை. ஒரு மனிதன், ஒரு சீக்கியர், ஒரு முமுக்ஷு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் உள்ளவன் முதல்ல தான் துக்கத்துல இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். நிறைய பேரு தான் சம்சாரத்துல துக்கத்துல பிரச்சனையில இருக்குன்னு தெரிஞ்சு கூட தெரியாம இருக்காங்க. இதுதான் ஒண்டர். நம்மளுடைய டே டு லைஃப் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ஆனா அந்த ப்ராப்ளத்தை யார் மேலேயோ துணிச்சுக்கிறதுனால ஜனங்கள் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. என்னுடைய ப்ராப்ளத்துக்கு செவ்வாய் தோஷம் நினைச்சோம்னா செவ்வாய் தோஷம் சம்பந்தப்பட்ட கோயில சுத்தின்னு இருப்போம். என்னுடைய ப்ராப்ளத்துக்கு நவகிரகம் தோஷம் ப்ராப்ளம்னா நவகிரகத்துல கூட்டம் இருக்கும். ஓகே, இப்ப புரியுதுல்ல? அதனால என்னுடைய ப்ராப்ளத்துக்கு மத்தவங்க தான் ப்ராப்ளம் அப்படின்னா என்னுடைய ப்ராப்ளம் உடம்பு ப்ராப்ளம், அதனால ஹாஸ்பிட்டல்ல கியூ இருக்கும். ஓகே, சோ என்னுடைய ப்ராப்ளம் நான் தான் ப்ராப்ளம் யூ, சொல்யூஷன் யூ. அது புரிஞ்சுட்டுனா இங்க நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது உலகத்துக்கே கஷ்டமான விஷயம். இந்த அழகுல நாம என்ன சொல்றோம், என்னை பத்தி இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல, நீயே உன்னை புரிஞ்சுக்கல, அப்புறம் மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப கடினமான டஃப். 50 வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் என்னை பத்தி புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியுது. எப்ப? 50 வருஷம் கழிச்சு என்னை பத்தி அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், நடக்கவே இல்லை. இல்லையா? அந்த அம்மா கிட்ட கேட்டா அதே தான் ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. அதனால ஏன்னா இது புரிஞ்சுக்காம இருக்கிறதெல்லாம் என்னை பத்தி புரிஞ்சுக்கணும். அதனால இங்க அர்ஜுனன் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல தன்னுடைய கஷ்டத்தை சொல்ற. அதுக்கே யோகம். தன்னுடைய கஷ்டத்தை நீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்துட்டீங்களா அதுவே யோகம். ஓகே, விஷாத யோகம், இதுக்கு பேரு விஷாத யோகம். முதல் அத்தியாயத்துக்கு துயரம், துன்பமே ஒரு யோகமா சொல்றாரு வியாச பகவான். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்துடுறார். செகண்ட் அத்தியாயத்துல முழு வேதாந்தத்தினுடைய எசன்ஸ் முழுக்க 2வது அத்தியாயத்துல இருந்துடுறது. ஓகே, அதுக்கப்புறம் 18வது அத்தியாயம் என்ன பண்றது, இந்த எல்லா விஷயத்தையும் கன்க்ளூட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் இன் பிட்வீன் 3ல இருந்து 17 வரைக்கும் இருக்கிற 15 அத்தியாயம் இந்த 2வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு விஷயம் சொன்ன பிறகு அதுலயே ஒரு கொஸ்டின் கேட்பான் அர்ஜுன். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்பான். அவனுக்கு அடிப்படையில வேலை செய்யாம போர்க்களத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடும். எல்லாருமே தன்னுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கடமையில இருந்து தப்பிச்சுட்டோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸ் ஆகும். எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை. ரிஷிகேஷாவது போயிடலாம் போல இருக்கிறது. போயிட்டா எல்லாம் தொலைஞ்சது. அப்பதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. நீ அங்க போனா கூட தொலையாது. உன் சுபாவம் அந்த எந்த மூளை முடுக்கல போனா கூட, எந்த குகைக்கு போனாலும் நம்ம மனசு தானே நம்ம எடுத்துட்டு போயிடும். அதனால அங்க இருப்பேன். அதனால அது பிரச்சனையாகாது. நான் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அத மெதுவா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றார் பகவான். அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றாருன்னா பகவான் இவன் கேட்கிறான், திங்க் பண்றதுக்கு சோம்பேறி தரும். எனக்கு கேப்சூல் மாதிரி கொடுத்துரு, இதை செய்யணும் சொல்லு, நான் செஞ்சுடுறேன். நான் அப்படி சொல்லுவேன். அதுல ஏதாவது ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க தான் சொன்னீங்க அப்படி செய்யணும். அப்படி எப்பவுமே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கூடாது. வீட்டுல சஜஷன் சொல்லணும், முடிவு அந்த பர்சன் எடுக்கணும். அதுதான் உத்தமம். இங்க பகவானே அதுதான் செய்யறாரு. நான் என்னுடைய சஜஷன் ஐடியாஸ் எல்லாம் சொல்றேன், டிசிஷன் நீ எடு, முடிவு நீ தான் எடுக்கணும். அவங்க சொந்தமா முடிவு எடுக்கணும். நாம கைடு பண்ணலாம். யாருக்குமே வீட்டுல ஒரு கூட
நம்ம வந்து கைட் பண்ண முடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. ஓகே, சஜஷன் சொல்லணும். உபதேசம் பண்ணவே படாது. பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஆதங்கத்துக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு பிட்டு கூட ஒர்க் நடக்காது. நல்ல இதை நான் சொல்றதெல்லாம் தெளிவு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்திலே தெரிஞ்சிருக்கும் இத்தனை நேரத்துக்கு. அதனால முதல் அத்தியாயத்துல இங்க அர்ஜுனன் வந்து ராகக, சோககா, மோககா 3 விதமா இருக்கிறது. இந்த 3 விதம் தான் பகவத்கீதனுடைய கீ பாயிண்ட். ஏன் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை கண்டுபிடிச்சுட்டா பகவத்கீதை நமக்கு ரெலவெண்டா இருக்கும். ஓகே, முதல்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, ப்ராப்ளம் இருக்கு. ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, துயரம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ப்ராப்ளம் கிரைசஸ் இருக்கிறது. அது ஏன் வருது அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க பற்று இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கு. ஓகே, அங்க ஒரு பந்தம் இருக்கிறது. பந்தம் இல்லாத இடத்துல நமக்கு, சொந்தம் இல்லாத இடத்துல நமக்கு துயரம் கிடையாது. இப்ப பக்கத்து வீட்டுல வந்து இப்ப எக்ஸாமினேஷன், அதாவது நிறைய பேர் காணும், இன்னைக்கு வேற நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிக்கிறது. பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அந்த பேரண்ட்டும் அப்படியே விழுந்து விழுந்து படிப்பாங்க. இப்ப எல்லா பேரண்ட்டையும் எக்ஸாம் கால உட்கார வச்சுட்டா கரெக்டா எழுதிட்டு வந்துருவாங்க. காலையில பையன் வந்து எழுத மாட்டான், அவங்களுக்கு தூக்கம் வராம முடிச்சுட்டே இருக்காங்க. 12-1 மணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. படுமா எதுக்கு இப்படி திண்டாடுற பையன், இன்னைக்கு எக்ஸாம் அவன் சொல்றா அம்மாவை பார்த்து நிம்மதியா படி, நான் தான் எழுதுறேன்னு சொல்லிட்டேன்ல. அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேன், கிளாஸ் கூட வர முடியாம அளவுக்கு அந்த குழந்தைங்களோட 2.5 கலந்து இருக்காங்க. ஆக்சுவலி கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னா பசங்க சந்தோஷமா படிப்பாங்க, அது தெரிய மாட்டேங்குது. இப்ப சப்போஸ் நமக்கு அந்த வயசுல குழந்தைங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, 10th +2 இல்லைன்னு வருங்க, யாராவது நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாமி இப்படி குழந்தை படிக்க மாட்டேன், எல்லா குழந்தையும் அப்படிதான் இருக்கும். எப்படி பிரத்யேக குழந்தைக்கு நேரத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். ஏன்னா அது நமக்கு பந்தம் இல்லை, சொந்தம் இல்லை, அதுல ஈஸியா சொல்ல முடியும். ஈஸியா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அங்க பற்று வந்துருச்சுன்னா நமக்கே தெரியும் அந்த விஷயம். ஏன்னா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேனே. ஆனா அங்க பற்று இருக்கிறதுனால துயரம் வந்துருது. இது வெளியில இருக்கிற குழந்தை படிக்காததே எனக்கு உள்ளார வந்துருது துக்கம். இது என்னுடைய பாடி மைண்ட் பர்சனல் இல்ல, இதுல இருந்து தாண்டி வெளியில இருக்கிற பர்சனும் துக்கம் வந்ததுன்னா நமக்கு துக்கம் வந்துருது. ஏன் அங்க பற்று வச்சிருக்கிறோம். ஓகே, அது பற்றுல இருந்து சோகா துயரம் வருது, அதுல இருந்து மோகம். இந்த துயரம் ஜாஸ்தி ஆக ஆக புத்தி விவேக சக்தி போயிடுறது. அப்ப தர்மம்லாம் அதர்மமா தெரியும், அதர்மம்லாம் தர்மமா தெரியும், உள்டாவாயிடும். அப்ப நம்ம முடிவு பண்ணி இதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் உள்டாவா தான் இருக்கும், எல்லாம் மாறி மாறி இருக்கும். அதனால அட்டாச்மெண்ட் டு சாரோ டு தர்மா அதர்மா குழப்பம், டெல்யூஷன். ஓகே, சோ அப்படி நமக்கு கன்ஃபியூஸ் ஐடியா வந்துருது. அதுல இருந்து நமக்கு இந்த துயரத்தினுடைய தீர்வை எப்படி தீர்க்கிறது அதைத்தான் இங்க சொல்ற பகவான். என்ன சொல்றாரு, சும்மா இந்த உடம்புக்கு வந்துன்னா அங்க ஆயில்மெண்ட் தடவுறது சொல்லல. இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய ஐடியா ரூட்டே இருக்கணும், பிளட்டே மாற்ற வேண்டியிருக்கணும். இங்க அந்த பிளட் சேஞ்ச் பண்ணி மொத்தத்துக்கு வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மலஜல டெஸ்ட் எல்லாம் பண்ணி ரூட்ல கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு சரியான மருத்துவர் உன் ப்ராப்ளம் மேல்மூக்க அன்னைக்கு டெம்பரவரியான ப்ராப்ளத்தை சொன்னா, இப்ப அர்ஜுனுக்கு அன்னைக்கு டெம்பரவரி ப்ராப்ளம் சொன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அவரு எல்லாருடைய உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுக்கு உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மருந்து சொல்ற. ஓகே சரி, அது சொல்றதுக்கு பேரு, அது அவருக்கு கொடுக்கிற அந்த மருந்து மெடிசன் என்ன, செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஞானம், தன்னறிவு, என்னை பற்றின அறிவு. ஓகே சரி, நமக்கு தான் நம்மளை பத்தி தெரியுமே, நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது தவறுன்னு தெரிஞ்சுடுத்தோம்னா சரி. அது ஓகே, நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் அதுதான் சரின்னு சொன்னீங்கன்னா முழு வாழ்க்கையும் தவறு.
எப்படி? இது சாஸ்திர திருஷ்டியில பகவான் சொல்ற திருஷ்டியில பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு டேலி ஆகிறதா நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ 2வது அத்தியாயத்துல என்ன சொல்ல வரோம்? ஓகே, அப்போ முழு பகவத்கீதைய முதல் அத்தியாயத்துல சம்சார வர்ணனை, 2வது அத்தியாயத்துல 4 டிவிஷனா பிரிக்கிறோம். அப்புறம் 3ல இருந்து 17 வரைக்கும் 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயம் சொல்லப்படுறது. 18 மொத்தத்தையும் கன்க்ளூட் பண்ணி இப்படிங்கிறது சொல்றாரு. இது தெளிவு. முழு பகவத்கீதை உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரி, 2வது அத்தியாயத்துல 4 டாபிக் பத்தி பேசுறோம். இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க 2வது அத்தியாயத்துக்கு பேரு சாங்கிய யோகம். சாங்கிய யோகம், சாங்கியம்னா ஞானம், ஞான யோகம். ஓகே, இதுக்கு பேரே ஞான யோகம், சாங்கியம். தத்துவத்தை பத்தி டைரக்டா இம்மிடியா சொல்றாரு. இப்ப புதுசா வந்திருக்கவங்களுக்கு எடுத்தோடனே தத்துவத்தை சொல்லும் போது கொஞ்சம் நெருடலா இருக்கும், டைஜஷன் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், கொஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் எங்கெங்கெல்லாம் முடியறதோ அங்க அப்படி போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். எடுத்தோடனே ஹெவி டோஸ் கொடுத்தா நமக்கு ஒரே கிட்டினஸ் மாதிரி இருக்கும். இருந்தா கூட அந்த கொஞ்சமா கொடுக்கறதே ஹெவி டோஸா இருக்கும். இந்த கொஞ்சமா அனஸ்டியா கொடுக்கறதே ஹெவி டோஸா இருக்கும். ஏன்னா நமக்கு ராவா நம்ம உள்ள நுழையிறதுனால அந்த பிரச்சனை இருக்கும். இருக்கட்டும், ஆனா கூட நீங்க கவலைப்படாம டாக்டர் கிட்ட ஒப்படைச்சணும். ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு என்ன செய்யணும்? நம்ம கிட்ட கிடையாது, அவர் தான் பொறுப்பு. அதனால பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு புரியுறதோ புரியலையோ கொஞ்ச நாள் தொடர்ந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் புரிஞ்சிடும். புரிஞ்சாம எங்க போகும்? அந்த நாக்கு பகவத்கீதைக்கு உள்ளர போற. இப்போ முதல்ல டிரைவ் பண்ணும் போது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் எப்படியோ ஓட்டுறாங்க பாருங்க இல்லையா? முதல்ல பிரமிப்பா இருக்கும், இந்த வண்டி எப்படி எல்லாம் இப்படி கிராஸ் பண்ண முடியும், அவங்க இப்படி இடிச்சுக்குவானோ அப்படின்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டிராபிக்ல வேணா வண்டி ஓட்டலாம். அது போல கீதாவோட ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்ல வர்றார், எப்படி சொல்ல வர்றார், அந்த நேக்கு புரிஞ்சு ஊத்துனா அதுக்கப்புறம் சொல்லவும் ஆயிடும். சரி, 4 டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, முதல்ல அர்ஜுனன் சரணாகதி. அர்ஜுனன் சரணாகதி. இது வரைக்கும் அர்ஜுனன் தான் ஒரு பெரிய ஆளா இருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஃபாரின் ரிட்டர்ன் இல்ல, அவன் சொர்க்க ரிட்டர்ன். தனஞ்சயன் சிவபெருமான் கிட்ட போய் ஃபைட் பண்ணினவன், பசுபத அஸ்திரத்தை வென்றவன், அக்னி கிட்ட அஸ்திரத்தை, அக்னிக்கே ஹெல்ப் பண்ணினவன். ஓகே, நிறைய மனைவிமார்கள் உண்டு அவனுக்கு, நிறைய ராஜ்யத்தில் அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. நாட் ஆர்டினரி லோ கிளாஸ் இல்ல, பெரிய ஆள் அவன், புத்தியில சிறந்த ஆளு. ஏன்? அவனுடைய எஜுகேஷன்ல அவன் தான் ஃபர்ஸ்ட், யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட். துரோணாச்சாரியர் அவனை தான் மெச்சரர். அதனால அது மாதிரி ரொம்ப இனிமையானவன், பண்புள்ளவன், படித்தவன், பணம் உள்ளவன், பதவி உள்ளவன், அனைத்து விதமான ஸ்டேட்டஸ் உள்ளவன். நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளவு ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது இவன் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கானோ அது உதவல. அதுதான் இங்க பாயிண்ட். ஹெல்ப்லெஸ் ஆயிட்டான். படிச்ச சஸ்திர அஸ்திர வித்தை எதுவுமே ஒத்து வரல. பகவான் கிட்ட போய் சரண்டர் பண்ண. அப்போ ஒரு சிஷ்யனுக்கு முதல்ல இருக்க வேண்டிய தகுதி, நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கேனோ அது எனக்கு உதவாது, அதற்கு ஏதோ உள்ளர மேல ஏதோ ஒண்ணு இருக்கிறது, அதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நினைக்கும் போது தான், அதுவும் எதிர்த்த உள்ள ஆளுக்கு அது விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுடுத்துனா, அப்போ நம்ம படுற அவஸ்தைக்கு அவர் மருந்து கொடுப்பாருன்னு தெரிஞ்சுடுத்துனா எப்படி இருக்கும்? தலையில முடி இருந்து எரிஞ்சு போச்சுன்னா பக்கத்துல கூவு நதி இருந்தா கூட தலைய போய் உள்ளர விடுவான். சக்கரையாச்சு ஐய நல்ல தண்ணியில போய் நோ நோ நோ, முதல்ல நெருப்பு அணைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தாகத்துல தவிச்சு பகவான் என்ன சிஷ்யனா எடுத்துக்கோங்க, நான் சரண்டர் ஆகிறேன், பிரபன்ன சாத்தியமா, நான் உங்களுடைய அடிமை அப்படி சொல்றான். டிக்ளேர் பண்றான், வாய் விட்டு சொல்றான், வாய் விட்டு சொல்றான். அதனால இங்க பகவான் அவரு எப்பயுமே, நீங்க எப்ப சிஷ்யன் ஆகுறீங்களோ அப்ப இம்மிடியா குரு கிடைச்சிருவார். இதுதான் சீக்ரெட். எனக்கு நல்ல குரு கிடைக்கணுமே, பகவான் அருள் பண்ணுவார். நீ நல்ல சிஷ்யன் ஆயிட்டனா நல்ல குரு கிடைப்பார். ஓகே, அதனால குருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அதனால நான் சிஷ்யன் ஆயிட்டேன்னா குரு கிடைச்சிருவார். இங்க அரண்மனையிலயோ இல்ல வனவாசத்தில் இருக்கும் போதுலயோ டிக்ளேர் பண்ணது வெரி குரூஷியல் பீரியட். இது போர்க்களத்துல அங்கதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கிறது. அங்கதான் தான் ஹெல்ப்லெஸ்ன்றத புரிஞ்சுட்டான். அங்க சிஷ்யன் ஆகிறான். அதனால அங்க உபதேசம் ஆகிறது. ஏன் தர்மனுக்கு உபதேசம் இல்ல, பீமனுக்கு உபதேசம் இல்ல, வேற யாருக்கும் உபதேசம் பண்ணலன்னா மத்தவங்க யாரும் கேட்கல. கேட்கறவங்களுக்கு கொடுக்கணும். இந்த விஷயம் யாஜ்ஞவல்கிட்ட அவங்க ஒய்ஃப் கேட்கிற, இந்த விஷயத்துக்கு போறீங்களே, இதெல்லாம் நாங்க லேடிஸ் எல்லாம் கேட்க கூடாதா? இல்ல இல்ல, யாரு வேணா கேட்கலாம். யாருக்கு வேணுமோ கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தத்துவத்தை சொல்றேன். கேட்காத பர்சனுக்கு போய் சொல்லக்கூடாது. இந்த தத்துவம் இப்ப எல்லாம் படிக்க போறோம் இல்லையா, இந்த தத்துவத்தை வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் போய் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு என்ன புரியாது. புரியாத மாதிரி இல்ல, அடுத்த வாரம் கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்க புத்தி இப்படி கெடுத்து போச்சு, நல்லா தானே இருந்தீங்க, இப்படி ஏன் தத்து வளர்றீங்க? இது நமக்குள்ள மாற வேண்டிய விஷயம், இன்னொருத்தரை மாற்ற வேண்டிய விஷயம் இல்லை. ஆல் ஆன்மீக விஷயம்லாம் நான் எனக்குள்ள மாறணும், மற்றவங்களை மாத்துறதுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பகவான் இங்க சரணாகதி ஆகிறார் அர்ஜுன். முதல் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், எடுத்தோடனே சரணாகதி ஆன பகவான் 11வது ஸ்லோகத்துல உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்தோடனே உபதேசம் சொல்ற அந்த ஃப்ரெண்டா தான் சொல்றாரு. ஏ குதஸ்துவா கஸ்மிலம். கஸ்மிலம்னா கஸ்மாலம் அப்படி லோக்கல் திட்டல, சம்ஸ்கிருத வார்த்தை அது. ஒடா கஸ்மாலம் அப்படி சொல்றாங்க, சம்ஸ்கிருதத்துல பேசுறான். நம்ம ஊர் லோக்கல்ல ரிக்ஷாவாலா சம்ஸ்கிருதம். அது கஸ்மிலம்ன்றது அது போடா யோகியம் இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அது அந்த வார்த்தையை சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிக்ஷாக்காரன் திட்டுறத கிருஷ்ணா திட்டுறான்னு அர்த்தம். அவனும் சாரதி தானே. அதனால இப்படி பண்ண உடனே இவ எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? பேடித்தன்மை, அலித்தன்மைகள், அனாரியஜ. இது ஆரியனுக்கு உதவாதது. உச்சிஷ்டா எழுந்துரு போரிடு அப்படி சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ற. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம் சொல்ற. ஏன்னா இவனை பத்தி தெரியும், இவன் எவ்வளவு பெரிய, இவன் இன்டர்நேஷனல் கில்லாடிவன். இவன் இப்ப அங்க பிதாமக பீஷ்மாச்சாரியும் துரோணாச்சாரியும் பார்த்த உடனே இப்படி பங்கு ஆயிட்டான். இதே துச்சாதனை பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, உடனே அட்டாக் ஆயிருப்பான், அட்டாக் பண்ணுவான். இப்பவே சன்னியாசி போயிடுன்னு சொல்றான். சன்னியாசியாகி அங்க துச்சாதனம் வந்தான்னு வச்சுங்க, உடனே காண்டி தடுத்துருவான். இவன் சுபாவது கிருஷ்ணனுக்கு தெரியாத என்ன? நம்ம அந்த விரக்தியில என்ன வேணா சொல்லுவான், விரக்தியில சொல்லுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் கண்டிஷன் வந்து வச்சுங்க, அப்புறம் நார்மல் ஆயிடும். நம்ம வசனம்லாம் நீங்களே நிறைய விஷயம் பேசுறது ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஓல்ட் லைஃபே முன்னுக்கு பின் முரணா இருக்கும். என்னால பேசுனது நல்லா அணைச்சு அரேஞ்ச் பண்ணி முதல்ல அப்படி இருக்கும். நிறைய பேர் குடும்பத்துல பேசுறமே இல்ல ஆபீஸ்ல பேசுறமே, இந்த வாக்குறுதி எல்லாம் இருக்க. அரசியல்வாதி கேட்டா நம்ம வாக்குறுதி அவனை போய் திட்டின்னு இருக்கோம். நம்ம வாக்குறுதி அப்படிதான் இருக்கிறது. அதனால இங்க என்ன சொல்ற, ஞான யோகத்தை போதிக்கிற 11வது அத்தியாயத்துல போதிக்கிற. ஓகே, 11வது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் ஞான யோகத்தை சொன்ன உடனே அது ரொம்ப பெருசா ஹைட்டா கொஞ்சம் கண்டென்ட் பெருசா இருக்கு. அவன் கொஞ்சம் பரிதாபம் பாக்குறான். எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. உடனே சற்று கர்ம யோகத்தை பத்தி சொல்றாரு. இங்க 2வது அத்தியாயத்துல கர்ம யோகத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ற. ஓகே, கர்மயோகம் டாபிக். அதுக்கப்புறம் 3rd அத்தியாயம் கர்மயோகமே டாபிக், ஃபுல் டாபிக். ஓகே, அது மாதிரி முழு பகவத்கீதையில இந்த கர்மயோகத்தையே டீல் பண்ணி கொண்டு போறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஜீவன் முக்தி. பலன் என்ன? இப்படிலாம் கஷ்டப்பட்டு கால் முட்டிலாம் வலிக்க இப்படி உட்கார்ந்து இருக்கமே பலன் இருக்கணும்ல. அதனால ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா செத்து போன பிறகு எங்கேயோ போய் எங்கேயோ அடையிறது. நோ 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 நோ. இப்ப நான் உயிரோடு இருக்கும் போதே இந்த ஜென்மத்திலேயே இப்பவே எனக்கு கிடைக்கணும் ஆனந்தத்தை. அதுதான் ஸ்கிரிப்சர் கொடுக்கிறது. இந்த சாஸ்திரம் இந்த ஜென்மத்திலேயே இப்பவே அந்த விஷயத்தை கொடுக்க போறது. புரியுதா? இது டூர் மாதிரி கூட்டிட்டு போய் உங்களுக்கு அங்க எங்கேயோ கூட்டு போய் விடுறதுக்காக இல்ல, இப்பவே நமக்கு தெரிஞ்சாகணும். அது சேலஞ்ச் பண்றது.
சாஸ்திரம் சேலஞ்ச் பண்றது. நம்ம கூட சேலஞ்ச் பண்றோம். என்ன சேலஞ்ச் பண்றோம்? புரிய வச்சிருக்கீங்களா, பார்க்கலாம் அப்படின்னு. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதான் புரிய வைக்க முடியும். பார்ப்போம் சாஸ்திரம் ஜெயிக்கிறதா நம்ம ஜெயிக்கிறதான்னு பார்ப்போம். ரெண்டுல ஒண்ணு. அதனால இந்த 4 சாப்டர் இருக்கிறது. இப்போ சாதகம் என்ன பண்ணணும்? மன நிறைவு அடையணும், சந்தோஷத்தை அடையணும், ஆனந்தத்தை அடையணும். அதற்கு விதமான 2 விதமான சாதனைகள், 2 விதமான சாதனையை பகவான் இந்த பகவத்கீதையில டீச் பண்றார். அது என்னன்னா, ஒண்ணு கர்மயோக சாதனை, இன்னொன்னு ஞான யோக சாதனை. ஓகே, இந்த கர்மயோக சாதனை என்னத்துக்கு பண்றதுன்னா தகுதியை கொடுக்கறது. இப்போ பகவான் சொல்ற ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு தகுதி, குவாலிபிகேஷன் வேணும். ஓகே, தகுதி இல்லாம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான்? ஹைட்டு, வெயிட், செஸ்ட், எவ்ரிதிங் பார்ப்பான். கண்ணெல்லாம் சரியா பார்க்கணும், இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, அது போல எனி ஐஐடிக்கு உள்ளார போறோம்னு வச்சுங்க. ஐஐடிக்கு சாதாரண பசங்க எல்லாம் போயிட முடியுமா? ஐஐடிக்கு உள்ளார என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டாலே யூ ஆர் கிரேட். உள்ளார அந்த காத்துக்குள்ளார போனாலே பெரிய கிரேட். அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, தகுதி இருக்கிறது. அதனால இப்ப இவ்வளவு பெரிய ஞானத்தை அடையறதுக்கு தகுதி வேணும். அதனால கர்மயோகம் என்றது என்னன்னா, ஞான யோகத்துக்கு யோகியத்தை கொடுக்கறது. கர்மயோகம் ஞான யோகத்தை அடையறதுக்கான யோகியத்தை கொடுக்கறது. ஓகே, அதுக்கப்புறம் ஞான யோகம் என்ன கொடுக்கறது? ஞான யோகம் ஞானத்தை கொடுக்கறது. ஞான யோகத்துல ஞானம் கிடைக்கிறது. அப்புறம் ஞானத்துல என்னங்கிறது? ஞானாதேவ கைவல்யம். ஞானாதேவ கைவல்யம், ஞானத்தினால முக்தி கிடைக்கிறது. முக்தி கிடைக்கிறது பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அப்ப ஆனந்த பிராப்தி அடைகிறது. ஓகே, இப்படி நம்முடைய இருக்கிறது. சரி, வாட் அபவுட் பக்தி? பக்தி கர்மத்திலேயே இருக்கணும், ஞானத்திலேயே இருக்கணும். ஓகே, பக்தி இல்லாத கர்மயோகம் கிடையாது, பக்தி இல்லாத ஞான யோகம் கிடையாது. ஓகே, அதனால பகவான் என்ன சொல்றாரு? அது தனி யோகம் இல்ல, அது இல்லாம எதுவுமே டிராவல் பண்ண முடியாது. ஓகே, அது பக்தி இல்லைன்னா அது பிராணன் இல்லாத சவம் மாதிரி இருக்கும் உடம்பு. பக்தி ரொம்ப இது ரெண்டும் போனோம். அதனால இந்த பகவத்கீதை பாஷ்யத்தை பண்ணின சங்கர பாஷ்யம், சங்கருடைய கமெண்ட்ரியில கூட முதல்ல அவர் அத்வைத்தி அவரே சொல்றாரு, நாராயண பரோ வியக்தா அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்ய ஆந்தஸ்திவமே லோகா சப்த விபாச்ச மேதினி. அப்படி பாஷ்யத்துல முதல்ல நாராயண ஸ்துதி பண்ணி உள்ளர போறார் சங்கராச்சாரியர் பகவத்பாதா. அதனால எல்லாருமே பகவான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால அது நாம போகணும், அதுல நோ டவுட். அப்படி இந்த விஷயம் போறது. சரி, இப்ப இந்த துன்பத்திற்கு நாம கடைசியா என்ன பார்த்தோம்? பண்டிதா நான் அனுசோச்சந்தி. பண்டிதா இதுதான் ஹோல் பகவத்கீதையினுடைய எசன்ஸ், சாரம். இந்த 700 ஸ்லோகத்தையும் சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரே அரை லைன், இது ஒண்ணு புரிஞ்சுதுனா பண்டிதா நான் அனுசோச்சந்தி. பண்டிதாகனா ஞானி, அறிவுள்ளவன், ஞானத்தை உடையவன், ஞான உடையவன், அறிவுடையவன், அறிவுடையவன், அறிவுள்ளவன், அறிவுடையவன். ஓகே, அப்போ பண்டிதா நான் அனுசோச்சந்தி. நான் அனுசோச்சந்தினா என்ன அர்த்தம்? துன்பப்பட மாட்டான், வருந்த மாட்டான், துயரப்பட மாட்டான். ஓகே, இங்க பகவான் கிருஷ்ணா ஞானி துன்பப்படுவதில்லைன்னு சொல்றாரு. உன்னுடைய வருந்தாதே, உன்னுடைய பாரத்தை என் மீது சுமத்திவை அப்படிலாம் இவரை டீச் பண்ணல. நைஸா அப்படி நான் குருவா நீ உன் ப்ராப்ளத்தை நீ தான் சால்வ் பண்ண. புரியுதா? எனக்கு பசிச்சுன்னா நானும் சாப்பிடணும், எனக்கு தலைவலினா மருந்து யாரு போட்டுக்கணும்? ஏத்த ஆளுக்கு போய் வாயை போட்டு போக கூடாது, நான் தான் கியூர் பண்ண. ஓகே, அது போல பகவான் சொல்றாரு, ஞானி துக்கப்படுவதில்லை, துயரப்படுவதில்லை அப்படி சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாரு? துவம் அசோச்சியான் அன்வசோச்ச. எப்படின்னா நீ அசோச்சியான் வருத்தப்படத்தகாத விஷயத்திற்கு அன்னசோச்ச, நீ துக்கப்படுற. நீ
துக்கப்படக்கூடாத ஒரு விஷயத்துக்கு துக்கப்பட்டு இருக்க. ஓகே, ஆனா பிரக்ஞாவாதான் பாஷசே. ஆனா நீ எப்படி இருக்க? பாஷசே பேசுறது ஞானி மாதிரி பேசுறது ஞானி மாதிரி பேசுற. ஆனா வருத்தப்படக்கூடாத ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்டு இருக்க. பேசுறது நீ வந்திருக்க. கதாசூன் அகதாசூன் கதாசூன் அகதாசூன். கதாசூன்னா இறந்தவர்கள், அகதாசூன்னா இருப்பவர்கள். ஞானி ஒரு நாளும் இறந்தவர்களையோ இருப்பவர்களையோ கண்டு துக்கப்பட மாட்டான். ஓகே, இது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்ததுன்னா, ஞானி எதிர்காலத்தை பத்தியோ நிகழ்காலத்தை பத்தியோ துக்கப்பட மாட்டான். நமக்கு எப்படி இருக்கிறது? ஒண்ணு எதிர்காலத்துல பயமா இருக்கிறது, இல்ல பழைய காலத்தை நினைச்சு அதுல துக்கத்தை நினைச்சு துக்கப்படுவோம். துக்கப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒண்ணு பழைய நினைவுகள்லாம் பார்த்து அதுல துக்கமா இருக்கிறத நினைச்சு துக்கப்படுவோம். இல்ல எதிர்காலத்துக்கு அன்பிரடிக்டபிள், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுத்தையும் நினைச்சு நிகழ்காலத்தை விட்டுருவோம். எப்பவுமே நிகழ்காலத்துல என்ன பண்றோம்? பிரசன்ட்ல ஒண்ணு பாஸ்ட், இன்னும் ஃபியூச்சர். பிரசன்ட் அவுட், நினைக்கிறது இல்லை, இப்ப இருக்கிறது நினைக்கிறது இல்லை. அப்படி நம்முடைய இருந்த காலத்தையோ இறந்த காலத்தையோ இருந்த காலத்தையோ இறந்த காலத்தையோ நினைச்சு ஞானி துக்கப்பட மாட்டான், ஆனந்தமாக இருப்பான். அதனால இந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்ற. எடுத்தோடனே முதல் ஸ்லோகம் பகவானுடைய வாயிலிருந்து வருது. பண்டிதகா நான் அனுசோச்சந்தி, ஞானி துக்கப்படுவதில்லை. அப்ப துக்கப்படுபவன் யாரு? அஜ்ஞானி. அஜ்ஞானி துக்கப்படுகிறான். அப்போ அஜ்ஞானத்துக்கு என்ன காரணம்? ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன? ஒரு பெரிய கொம்பு முளைச்சிருக்கும் அவரு. ஞானம், ஞானம் உடையவன் ஞானி, ஞானம் இல்லாதவன் அஜ்ஞானி. கரெக்டா? இது இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு டிஸ்கவுண்ட். அப்போ ஆல் சாரோ காஸ்ட் ஆஃப் அஜ்ஞானம், இக்னோரன்ட். இப்போ அஜ்ஞானி துக்கப்படுகிறான். ஓகே, அது நல்லா புரிஞ்சுதுல? சரி, இப்போ நமக்கு துக்கம், துயரம், பிரச்சனை, குழப்பம், கிரைசஸ் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம முதல் கிளாஸ்ல நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நான் ஒரு முட்டாளுங்க, அது 4 பேரு சொல்ல வேண்டாங்க, எனக்கே தெரியுங்க. புரியுதா? யாராவது இடியட் முட்டாளு திட்டினா நம்ம ஸ்மைல் பண்ண, ஓ எனக்கு தெரிஞ்சது நீ சொல்ற, கோவமே வரக்கூடாது. ஒரு கோவம் வரலாம், நீ சொல்லாத, அதை பத்தி எனக்கே தெரியும். அதனால சோ நம்ம முதல்ல நான் இக்னோரன்ஸ், இடியட், முட்டாள்னு தெரிஞ்சாதான் அந்த ஞானத்தை வரவழைக்கிறதுக்கு முடியும். சரி, இப்ப இக்னோரன்ஸ்ல எதை பத்தின இக்னோரன்ஸ்? அடுத்த கேள்வி இருக்கு. ஹிஸ்டரிய பத்தியா, ஜாகிரபி பத்தியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தியா, எதை பத்தினது? என்ன பத்தின விஷயம். என்ன பத்தின விஷயம் எப்படி தெரியாம போவோம்? நான் தான் பயோடேட்டா கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்கூல்ல போனேன், உங்க பயோடேட்டா கொடுங்கன்னு. எந்த பயோடேட்டா கிடையாது? அந்த பிரின்சிபல் ஒரு மாதிரி பார்த்தேன், இருக்கிறது ஒரே பயோடேட்டா தான். எத்தனை பயோடேட்டா இருக்கு? இல்ல 2 பயோடேட்டா இருக்கு அப்படின்னு. ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மான்னு. அதுக்கே ஸ்கூல்ல சேர்த்துண்டா என்ன இப்படி தத்துவத்தின்னு சொன்ன உடனே சேர்த்துண்டா. இப்படி எதிர்க்க யாருமே பேச மாட்டாங்க அதுக்கு பிரின்ஸ் கிட்ட, எல்லாம் கடற்கடான்னு நடுவான். அதனால இப்போ நாம நம்மளை பத்தி தெரியல, அதான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. ஓகே, சோ இப்ப நம்ம எங்கேயுமே நம்மளோட பிரச்சனைய கேட்டுக்கும் போது, என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் அஜ்ஞானம் தான், இக்னோரன்ஸ் தான், என்னை பத்தி தெரியாதுதான் அப்படின்னு யாருமே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நாமே சொன்னதுல மற்றவங்களும் அப்படி சொல்லணும். ஆனா ஸ்கிரிப்சர், சாஸ்திரம் என்ன சொல்றது? உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் நீ தான் காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். உன்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சுட்டுனா தெரிஞ்ச க்ஷணத்திலேயே எல்லா ப்ராப்ளம் சால்வ். ஜனகனுக்கு அஷ்டவக்கர சொல்றாரு, இந்த ஞானத்தை அடையறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குதிரையில ஒரு கால் வச்சு இன்னொரு கால் ஏறத்துக்கு எவ்வளவு நொடி பொழுது ஆகுமோ அவ்வளவு நேரம் தான் ஆகும் அப்படின்ற. குதிரை கொண்டு வந்து நிறுத்திட்டேன்,
ஏற்றமா? அதுக்கு பின்னாடி வேற எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் தகுதியோட போனீங்கன்னா அது கிடைக்கும். இப்போ எனக்கு 10 இட்லி போட்டா தான் பசி ஆறுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் 10வது இட்லி போட்டேன்னா தான் பசி ஆறும். சரி, 10வது இட்லியை முதல்ல சாப்பிட்டுறேனே, பசி போயிடுமே. 9 இட்லி உள்ளர போயிருக்கணும். சில பேருக்கு கணக்கு வேற மாதிரி இருக்கும். ஏதோ அவங்க கணக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த லாஸ்ட் இட்லி போனா தான் பசி ஆறும். அதுக்கு முன்னாடி அப்ப முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறது. அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தா ஷனம் வித் குவாலிபிகேஷனோட கேட்டுட்டா இது ஷன நேரம். ஏன்னா நம்மளை பத்தி சொல்றது. அப்போ இது என்ன சொல்றதுன்னா, இந்த கர்மயோகத்துக்கு தகுதி பண்ணிட்டு ஞான யோகத்துக்கு வரணும். இந்த கர்மயோக டாபிக் பத்தி 52, 53வது ஸ்லோகத்துல விவரமா சொல்லப்பட. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகம்லாம் சமத்துவம். ஒரே ஒரு வார்த்தை இங்க இன்ட்ரோடக்ஷன்ல தெரிஞ்சுப்போம். சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்றாங்க. இதுலயே வரப்போறது ஈக்குவனாமிட்டி மைண்ட். சுக துக்கத்துல, சீதோஷ்ணத்துல, மான அவமானத்துல, மற்றவருடைய சொற்கள்ல நாம தகராறு ஆகாம பீஸ்ஃபுல்லா இருந்துட்டோம்னா இவர் கர்மயோகி. மற்றவருடைய சொற்கள் என்ன தைக்க கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சுக துக்கம் வரும், அதுல பாதிக்க கூடாது. மான அவமானம் வரும், பாதிக்க கூடாது. இதுவே பெரிய மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். இது அடையிறதே மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி வந்துடுதுன்னா மனசு குவைட் மைண்ட், பிரசாத புத்தி அப்படின்றார் பகவான். அதுக்கு பேரு பிரசாத புத்தி. அந்த பிரசாத புத்தி வர்றதுக்கு கர்மயோகம் பண்ணும். யார் வந்தாங்களோ அவங்க கர்மயோகி. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 52, 53 ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாரு, தகுதிக்கு குவாலிபிகேஷன். அது நம்ம அங்க வரும்போது படிச்சுப்போம். அது என்ன அப்படின்னா 4 விதமான தகுதி சொல்றாரு. ஒரு தகுதி விவேக. இந்த ஞானத்தை ரிசீவ் பண்றதுக்கு என்ன வேணும்? விவேக நம்பர் 1. 2வது வைராக்கியம், விவேக வைராக்கியம். 3வது முமுக்ஷுத்வம், முமுக்ஷுத்வம். 4வது சமதமாதி, சமதமாதி. ஓகே. விவேகம்னா என்னது? பந்தம் எது, முக்தி எதுன்னு டிஸ்கிரிமினேஷன். எது பாண்டேஜ், எது ஃப்ரீடம், எது அட்டாச்மெண்ட், எது டிட்டாச்மெண்ட், இத பத்தின விவேகம். அதாவது நித்தியம் எது, அநித்தியம் எதுன்னு புரிஞ்சுக்கணும். எது பர்மனன்ட், எது இம்பர்மனன்ட், அதை டிஸ்கிரிமினேஷன் பண்றது எதுவோ அது விவேகம். எது பர்மனன்ட், எது இம்பர்மனன்ட், நித்திய அநித்திய விவேகா, டிஸ்கிரிமினேஷன். ஓகே. எது நித்தியம், எது அநித்தியம், இது கண்டுபிடிச்சிட்டோம்னா கிளின்டன் சொன்னா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு தாஜ்மஹாலை பார்த்தவர்கள், தாஜ்மஹாலை பார்க்காதவர்கள் 2ஆ பிரிச்சா ஜனதா. ஔவையார் என்ன பிரிச்சா? 2ஆ பிரிச்சா. இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு. கீழ் ஜாதி மேல் ஜாதி. யாரு கீழ் ஜாதி மேல் ஜாதி? மற்றவங்களை ஹெல்ப் பண்றவங்க மேல் ஜாதி. இப்ப நாம சாய் அசோசியேஷன்ல இருக்கோம், சமிதியில இருக்கோம். அதுல நாம எல்லாம் எந்த ஜாதியில பிறந்தவன் மேல் ஜாதி தான். ஏன்னா இங்க கிவ் கொடுக்கறதுக்கு இருக்கிறது. ஏன் ஏதோ கொடுக்குறோமே, நம்ம சம்திங் ஏதோ கொடுக்குறோம். ஓகே. லாஸ்ட் கூட சாயரம் சொன்னார், எல்லாரும் இந்த வருஷம் புது புடவைலாம் எடுத்து தீபாவளிக்கு வீட்டுல கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டு பண்ணி வச்சுட்டாங்க. இப்படிதான் மெதுவா கொடுக்கணும். கொடுத்து கை இப்படியே போகும் பின்னாடி. அது முன்னாடி கொடுத்து பழகணும். இதுதான் குழந்தையில நம்ம பழக்கப்படுத்துறோம். நம்ம குழந்தை போய் குழந்தை கையில கொடுத்து பிச்சைக்காரங்களாம் கொடுக்க பழக்கம் பண்ணோம். கொஞ்சம் வயசு புத்தி வர வர இழுத்துக்கிறோம். அது கொடுத்து பழகம். ஓகே. அதுதான். சோ அப்போ விவேகன்றது அந்த கிளின்டன் ஔவையார் இப்படி பிரிச்சாரு. நான் என்ன பிரிச்சேன்னா கைலாயத்தை பார்த்தவர்கள், கைலாயத்தை பார்க்காதவர்கள். அந்த கைலாய பருவதம் இருக்க அற்புதம். அப்படியே அப்ப சொன்ன இத பார்த்தவங்க பார்க்காதவங்க 2 குரூப் தான் இருக்கு. ஆனா ஸ்கிரிப்சர் என்ன சொல்றது? இந்த விவேகம் உள்ளவர்கள், விவேகம் அற்றவர்கள். மனித குலத்தை 2ஆ பிரிச்சுள்ளலாம். விவேகம் உள்ளவர்கள், விவேகம் இல்லாதவர்கள்.
உங்களுக்கு தெரியுமோ இந்த ரகசியம்? விவேகம் இல்லாதவர்கள் மெஜாரிட்டி ஜென்மம். எவ்வளவு மெஜாரிட்டினா 90% அண்ட் அபவ். ஓகே, மைனாரிட்டிக்குள்ளர நாம இப்ப வரணும். புரியுதோ? மைனாரிட்டிக்குள்ளர வரும். அந்த மைனாரிட்டிக்குள்ளரையே ரைட் பார்த்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டு வேற எங்கெங்கோ அலையறவன்லாம் இருக்கா நம்ம நாட்டுல. எங்கேயும் கிழக்க மேற்க பார்த்துக்குவான், ஏதோ ஸ்பிரிச்சுவல் நினைச்சிருப்பான். நோ நோ நோ, இந்த சத்தியத்துக்குள்ள நுழைஞ்சணும். ஓகே, அதனாலதான் சத்திய சாயின்னு பேர் வச்சிருக்கேன். சத்திய சாயி. ஓகே, அந்த சத்தியத்துக்கு வந்துடும். ஓகே, அந்த சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா யூ ஆர் கிரேட். அந்த அன்புன்றது பிரேம், பிரேம் என்றது சத்தியம், சத்தியம் என்றது பூர்ணம். நீங்க பூர்ணமாயிட்டீங்கன்னா அதுதான் அன்பு. பூர்ணம் இஸ் ஈக்குவல் டு அன்பு. ஓகே, அதனால இங்க என்ன சொல்ற, விவேகன்றது நித்தியம் அனித்திய விவேக விவேச்சனம் பண்றது. நாம அனுபவிக்கிறதெல்லாம் இம்பர்மனன்சி. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டா மீது எல்லா விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இது தெரிஞ்ச உடனே நம்ம வாழ்க்கை, நம்ம உடம்பு, நம்முடைய உறவு, நம்ம இருக்கிற இடம் எல்லாமே பர்மனன்ட் கிடையாது. எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், இந்த ஜென்மத்திலே கண்டுபிடிச்சிடணும். ஓகே, நம்மளோட கூட இருந்தவங்கலாம் காலம் ஆயிட்டாங்க. அவன் போயிட்டாங்க, அவன் போயிட்ட, நீ கூட போக போற. ஓகே, இன்று இருந்தால் நாளே இல்லை என்பது உலக வழக்கு. அதனால அன்பிரடிக்டபிளா எது வேணா போகும், எப்ப வேணா போகும், யாருக்கு வேணா போகும். ஏன்னா பர்மனன்ட் கிடையாது. ஓகே, இம்பர்மனன்ட். அப்போ எது பர்மனன்ட்? அப்போ சத்தியத்தை தேடிண்டு போறவர்களே அதுல என்ன செய்யணும், அனித்தியத்தை விடுறதுக்கு பேர் வைராக்கியம். அனித்தியத்தை விடுறதுக்கு பேர் வைராக்கியம். ஓகே, வைராக்கியம்ன்றது டிட்டர்மினேஷன், விடுறது. எது விடுறதோ அது வைராக்கியம். ஓகே, அப்போ அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான், அது வைராக்கியம் கிடையாது. எங்க பையன் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு வைராக்கியமா இருக்கப்பா, அதுக்கு பேர் வைராக்கியம் இல்ல, அதுக்கு பேர் பிடிவாதம். இனி ஜென்மத்துக்கு உன் வீட்டுக்கு நான் நுழைய மாட்டேன். வைராக்கியமா இருந்தாரு அவர், அன்னைக்கு முடிவு பண்ணார் பாருங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கே போறதில்லை. வைராக்கியம், வைராக்கியம் இல்லாது அது ஹேட்ரேட், வெறுப்பு. வெறுப்பு வைராக்கியம் கிடையாது, பிடிவாதம் வைராக்கியம் கிடையாது. நான் இனிமே காஃபி சாப்பிட மாட்டேன், நான் இனிமே ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், இனிமே இந்த இந்த கிளாசிக் டயத்துல பஜார்ல சுத்த மாட்டேன், அப்படி சொல்றது வைராக்கியம். புரியுதா? அதாவது சுகபோகத்தை விடுறது வைராக்கியம், அனுபவிக்கிறது வைராக்கியம் கிடையாது. அதனால வைராக்கியம் வேண்டும். அதுக்கப்புறம் இந்த வைராக்கியம் வந்த பிறகு எது உண்மையோ அதை தேடிட்டு போறதுக்கு பேரு முமுட்சுத்துவம். இந்த சத்தியத்தை எப்படியாவது நான் உணர்ந்துடணும், இந்த ஜென்மத்திலேயே உணர்ந்தணும், அப்படி ஆசைப்படுறதுக்கு பேரு முமுட்சுத்துவம். அதுக்கு என்னுடைய மனசு தகுதியாகணும், பக்குவமாகணும், சமதமாகி வரணும். அது 6 விஷயமா இருக்குது. சம தம உபரம. சம என்றது மன கட்டுப்பாடு, தம என்றது புலன் கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு வேணும், புலன் கட்டுப்பாடு வேணும். நிறைய விஷயம் சொல்ல பாரு கீதையில, எக்ஸசைஸ் கொடுப்பாரு. மனசை எப்படி வச்சுக்கணும், புலன்களை எப்படி வச்சுக்கணும், அதெல்லாம் நம்ம விரிவா அங்க பார்க்கலாம். உபரமன்றது மனசையும் புலனையும் கட்டுப்படுத்திட்டு விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாள் நான் திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுவோம், நம்ம அதிலே இருந்து பழகணும். சம தம உபரம. அதுக்கப்புறம் என்ன வேணும், திதிக்ஷா. திதிக்ஷா இதுலயே வருது, திதிக்ஷா. அந்த திதிக்ஷனா பொறுமை வேணும், பொறுத்துக்கிற சக்தி வேணும். சகனம் அப்படின்றார் இங்க, அதனால பொறுத்துக்கிற திதிக்ஷா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேணும், ஸ்ரத்தா. ஸ்ரத்தா, ஸ்ரத்தையா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. விசுவாசம், நம்பிக்கை, நிறைய சின்சியாரிட்டி, ரெகுலாரிட்டி எல்லாம் இருக்கு. அதுல ஒன் வேர்டு நம்ம நாட்டில் இப்ப ஸ்ரத்த போயிடுது, அதுதான் பிரச்சனை. ஸ்ரத்த இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் சமாதானம், தான் எடுத்துட்டு இருக்க கொள்கையில உறுதியா இருக்கணும். அதாவது இங்க வகுப்புக்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க, இங்க சமாதானம் இருக்கணும். அப்பதான் நான் சொல்ற வார்த்தையானது உள்ளர போகும்.
இங்க உட்காந்துட்டு அங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோ இப்படியே டீலிங் இருக்குன்னு வச்சுக்கோ. சமாதானம் இல்ல, மனசு அங்க பட பட படம் இருக்கிறது, உடம்பு மாத்திரம் இங்க இருக்கிறது, மனசு முழுக்க கிச்சன்ல இருக்கிறது. போனதை என்னையாவது பண்ணணும், அது சமாதானம் கிடையாது. சமாதானம்னா எந்த விஷயத்துல இருக்குமோ அதுல டியூன் பண்றதுக்கு பேரு சமாதானம். இதெல்லாம் தகுதி. இந்த தகுதியை அடையறதுக்கு பேரு கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ண பண்ண இந்த தகுதி கிடைக்கும். ஓகே, அப்படின்னா கர்மயோகத்தை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. இந்த தகுதி வர வர அந்த ஞானத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு முடியும். சரி, ஞானம் ஞானம் சொல்றீங்க, அந்த ஞானம் தான் என்ன சொல்லிடுங்க அப்படின்னா. சோ இப்போ எதெல்லாம் சப்ஜெக்டோ எதெல்லாம் ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆக முடியும். இப்ப நான் சப்ஜெக்ட், மைக்கு ஆப்ஜெக்ட், நோட் புக்கு ஆப்ஜெக்ட், எனிதிங் வேர்ல்ட்லி இருக்கிற அத்தனை ஐட்டமும் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஒரு காலம் சப்ஜெக்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அதையே இன்னொரு மாடிஃபை சொன்னா, அனுபவிப்பவன் அனுபவம் அனுபவிப்பனை சாராது. யார் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரோ அங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரெண்டு டிஃபரெண்ட். அனுபவிப்பன் வேற, அனுபவிக்கப்படுகின்ற பொருள் வேற. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான். அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருட்கள் ரெண்டு வேற. ஓகே, இது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் லா தெரியும். இப்போ உங்க கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லா கலர்ஸையும் பார்க்கணும், எல்லா ரூபத்தையும் பார்க்க முடியும். பார்க்க முடிஞ்சதெல்லாம் பார்க்க முடியும். எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா பார்க்க முடிஞ்ச ஒரு கலரை ஒன்னே ஒன்று மாத்திரம் கலரை பார்க்க முடியாது. ஒரு கலர் மாத்திரம் பார்க்க முடியாது நம்ம கண்ணால. எதை கலர்லெஸ் இல்ல, கலர் தான் சொன்ன. நம்ம கண்ணோட கலரை பார்க்க முடியும். நீ எவ்வளவு குண்டா மொழி இப்படி மூச்சு பாரு, வீட்டுல போய் ட்ரை பண்ணுங்க. உங்க கண்ணால பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்ணாடியில பாக்குறேங்க, அந்த கண்ணாடியில பாக்குற கண்ணை இப்படி குத்துனா ஒன்னும் உங்க கண்ணுக்கு வலிக்காது. அது ரிஃப்ளக்ஷன், அது நாட் ஒரிஜினல் கண். அப்போ ஒரு நாளும் ட்ரை பண்ணாலும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம கண்ணை உங்க கண்ணை பார்க்க முடியும், அவங்க கண்ணை பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும். என் கண்ணால பார்க்க முடியும். ஓகே, சரி. இப்ப இது டச் இருக்கு. இந்த டச் பண்றேன்னு எல்லாத்தையும் டச் பண்ணலாம், டச் பண்றத டச் பண்ண முடியாது. இது புரியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப லேட்டஸ்ட் நான் இன்னைக்கு போன் பண்ணி பார்த்தேன். உங்க செல்போன் கூட நீங்க படிப்போம், உங்க நம்பரை நீங்க போட்டு பாருங்க. உலகத்துல எத்தனை நம்பர் வேணா போட்டு கால் வரும். ஓகே, உங்க நம்பர் போட்டா கால் வரும். கரெக்டா? அதனால என்னன்னா, சப்ஜெக்ட்னால ஆப்ஜெக்ட் அறிய முடியும், ஆப்ஜெக்ட்னால சப்ஜெக்ட அறியவே முடியாது. கரெக்ட்? ஓகே, இது புரியுதுல? இங்க ஒரு சட்டில்டு பாயிண்ட். அது இங்க ஆப்ஜெக்ட்னால சப்ஜெக்ட அறிய முடியாது, சப்ஜெக்ட்னால ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அனுபவிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பொருள்ல பண்ண முடியாது. ஓகே, ரைட்? இது இந்த லா புரிஞ்சுட்டுனா நீங்க டிரைவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, இப்ப நான் சப்ஜெக்ட், நான் இந்த உலகம் முழுக்க இருக்கிறது ஆப்ஜெக்ட். இதுல எல்லாரும் ஒத்துப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது நான் கிடையாது. மைக், புஸ்தகம், இது எனிதிங் சொல்ல நான் கிடையாது, அது வேற நான் வேற. நல்ல தெளிவு இல்லையா? ஓகே, இப்போ அதெல்லாம் அனுபவிக்கிறது. இப்ப இந்த உடம்பு எடுத்து அங்கதான் தகராறு. இந்த உடம்பு இப்ப எனக்கு தெரியுறதா தெரியலையா? இன்னைக்கு உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, அதனோட குணமும் தெரியுது, அதனுடைய கலரும் தெரியுது, அனுபவிக்கிறேன் இல்லையா? அப்ப அனுபவிப்பன் வேற, அனுபவிக்கப்படுகின்ற விஷயம் வேற. முதல் நாள்ல படிச்சோம்ல. இப்ப உடம்பு வேற, நான் வேற. உடம்பு வேற, நான் வேற. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்?
உடம்பையே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்போ நான் பேசுற விஷயம் உங்களுக்கு புரியறதா புரியலையான்னு கேட்கிறேன். புரியுறது சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க, புரிஞ்சா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த புரிஞ்சிருக்கிறது புரியாம இருக்கிறதுலாம் உங்களுக்கு புரியுறதா புரியலையா? உங்களுக்கு எனக்கு புரியுறது புரியலன்றது புரியுறதா இல்லையா? இல்லையா? அப்ப அது அந்த மனசோட அனுபவம். நான் இன்னைக்கு சுகமா இருக்கேன், இன்னைக்கு துக்கமா இருக்கேன் அப்படி சொல்றேன்ல, இன்னைக்கு மூட் அவுட் அப்படி எனக்கு தெரிஞ்சிருதுல. எப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுத்தோ, அனுபவம் ஆயிடுத்தோ, அனுபவிப்போ நான் வேற, அனுபவமாகிற அந்த மைண்ட் வேற. அதுல இருந்து என்ன தெரியுது? நான் வேற, மனசு வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது புரிஞ்சுடுத்துன்னா உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஓகே, இப்ப என்ன ஆயிடுத்து? இப்ப ஸ்பெக்ஸ் சில பேர் பர்மனண்டா கண்ணாடி போட்டுப்போம். பாடியில ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ஆயிடுச்சு. கை கால் மாதிரி இந்த ஸ்பெக்ஸ் எப்படி எடுத்து இல்லையா? பார்ட் ஆஃப் த பாடி ஆயிடுச்சு. ஓகே, எனிஹவ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா இது ஆப்ஜெக்ட், எழுது கிடையாது, இது ஆப்ஜெக்ட் தான். பார்ட் ஆஃப் த பாடி ஆனா கூட ஆப்ஜெக்ட். சரி, தூங்கும் போது என்ன செஞ்சிடும்? கழட்டி வச்சுட்டு தூங்கிடும். கழட்ட முடியும், ஏன்னா இது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆப்ஜெக்ட் கழட்டி வச்சிடும். இந்த ஆப்ஜெக்ட்ல 2 கண்ணாடி இருக்கு இல்லையா? 2 கண்ணாடி இருக்கு. அது போல எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, உடம்பு மனசு. அதை கழட்டி வச்சுட்டு நான் படுக்க போறேன். அதனால என்ன ஆயிடுறது? இப்போ இது போடுறதுனால எனக்கு படிக்க முடியாது, போட முடியலன்னா தகராறு ஆயிடும். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க மாட்டேது. ஐன்ஸ்டீன் போய் கேட்டார், தம்பி இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஒரு ஹோட்டல் கடையில போய், நீங்களும் நம்மள மாதிரி தானே, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா எப்படி? ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட், அவர் ஸ்பெக்ஸ் மறந்து போயிட்டாரு. அதனால இது மூலமா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. ஓகே, அது போல பாடி மைண்ட ராத்திரி தூக்கத்துல கழட்டி வைக்கிறதுனால வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கல. பாடி மைண்ட்ல தான் வேர்ல்டோட உலகத்தோட அனுபவம் கிடைக்கிறது. தூக்கத்துல நமக்கு உலகத்தோட அனுபவம் கிடையாது. ஏன்னா இந்த உடம்புலயும் மனசுலயும் நான் இல்லை, நான் தனியா வந்திருக்கேன். புரியுறது இல்லையா? அப்போ இங்க டபுள் ரோல் இருக்குது. இந்த நான் சொல்றேன்னு, இந்த நான் சொல்லும் போதெல்லாம் 2 விஷயத்த நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன், மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் பெஸ்ட். ஏன்னா மற்றவங்களும் கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால எல்லாரும் கன்ஃபியூஸ்ட். நோ ப்ராப்ளம். கோவணம் கட்டாத ஊர்ல கோவணம் கட்டினோம் இடியட்டு. புரியுதுல? அது போல நீங்க இது புரிஞ்சுட்டுன்னா இந்த ஜகத்துல எல்லாரோட ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. என்ன அன்நார்மலா இருக்கு நீ, நம்ம நார்மலா ஆக ஆக மற்றவங்க நம்மள அன்நார்மலா பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாமே அன்நார்மலா இருக்கிறது. நானும் கொஞ்சம் இங்கெல்லாம் கிளாஸ் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்ல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. விஷன் செஞ்சா பக்கத்தெல்லாம் என்ன ஒரு மாதிரியா இருக்க, ஒரு வேற மாதிரியா இருக்க அப்படின்லாம் கேட்பான் போவான். ஓகே, அப்ப இந்த நான்ல நான் பிளஸ் நான் சேர்ந்து ஸ்மால் ஐ பிக் ஐ செல்ஃப். அந்த பேங்க் டிராப் பண்ணும்போது செல்ஃப் போட்டுருப்பான், எஸ் ஸ்மால் எஸ் போட்டுருப்பான் செல்ஃப். இந்த எஸ் அகங்கார எஸ். அந்த ஐ இருக்க, அந்த ஐ அகங்காரம் ஐ. இன்னொரு ஐ இருக்கு கேபிட்டல் ஐ, அது அகம் ஐ. அப்ப அகம் பிளஸ் அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆயிடுச்சு. ஓகே, அதனால பிரச்சனைப்பா. இந்த அகங்காரம் பேங்க்ல இருக்க ஐ போடுறமே சோன்னு, அது நீ எத்தனை லட்சம் போட்டாலும் அது குறைவுதான். அது ஃபைனைட் கிடையாது, இன்ஃபைனைட். அது ஃபைனைட், அது எவ்வளவு குறைச்சாலும் குறைவுதான். அதனால நீங்க பேங்க்ல செக் போட்டு 5 crore போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்ப சரி 500 போட்டீங்கன்னா செக் அப்பயும் ஒன்லி தானே. ஒரு ஸ்டேட்டஸ் 500 செக் போட்டாலும் ஒன்லி தான், 5 crores போட்டு செக் போட்டாலும் ஒன்லி தான். மட்டும் தமிழ்ல மட்டும்
500 மட்டும், 5 கோடி மட்டும் தான் அப்படின்னு அர்த்தம். அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலான்னு அர்த்தம். அதனால அகங்காரம் அது வந்து குறைவு. அந்த குறைவானதை நான் நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் துக்கம் துயரம். இந்த அகம் இன்ஃபினிட், அளவற்றது. இந்த அளவற்றதோ அளவுடையதோ கம்பைன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க அகங்காரத்தை எடுத்துட்டு அகம் மாத்திரம் தெரிஞ்சுட்டோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸ். ஐ எம் நாட் மார்டால், நான் மரணமற்றவெல்லாம் தெரிய போறது. நித்யகா சுத்தா முக்தா யாரு? அகம். அகங்காரத்துக்கு சாவு உண்டு, துக்கம் உண்டு. அகத்துக்கு சாவு கிடையாது, துக்கம் கிடையாது. அது ரெண்டு பிரிஞ்சுன்றது. இப்ப நான் என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். அகத்தை நான் ரெகக்னைஸ் பண்ணி அகங்காரத்தை டிராப் அவுட் பண்ணணும். இதுதான் ஹோல் டிராவல், நம்முடைய ஜர்னி முழுக்க இருக்க போறது. அதனால அகங்கார சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அனாத்மான்னு சொல்லப்படும். ஓகே, அகம் சம்பந்தப்பட்டது ஆத்மான்னு பேர். அப்ப ஆத்மா பிளஸ் அனாத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. இப்போ நம்ம யாருன்னா ஜீவா. ஜீவா ஜீவான்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்ப பார்த்தாலும் ஜீவா ஜீவன். ஜீவா இல்ல, ஜீவாத்மா. ஜீவாத்மா யாரு? ஆத்மா பிளஸ் அனாத்மா கன்ஃபியூஸ்டு ஆளு ஜீவாத்மா. இப்போ அனாத்மாவை ரிமூவல் பண்ணிட்டு ஆத்மாவை கண்டுபிடிச்சுட்டா போடும். இப்போ என்ன சொல்றாருன்னா இங்க பகவான் இந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண வர. எப்படி உபதேசம் பண்றாரு? நீ எங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்க? ஆத்மா வழியில இந்த கன்ஃபியூஸ் ஆயிருக்கியா? உனக்கு பிரச்சனை வந்திருக்கா? இல்ல அனாத்மா ரூபத்துல உனக்கு பிரச்சனை வந்திருக்கா? இல்ல தர்மா அதர்மா அதுல குழப்பத்துல பிரச்சனை இருக்கா? நீ சண்டை போட மாட்டேன்னு உட்காந்துட்டிய, எதுக்கு உன்னுடைய ஒர்க்கு நீ செய்ய மாட்டேன், உன்னுடைய சொதர்மத்தை உன்னுடைய தர்மத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. தர்மா அதர்மம், இது அதர்மம் அக்கிரமம், அதனால நீ விடுறியா? இல்ல இது அனாத்மா சம்பந்தப்பட்ட இந்த அகங்கார சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்றியா? இல்ல ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆத்மீக விஷயத்துல சொல்றியா? நீ எதை சொல்ற? எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற. செகண்ட் இவன் ஒன்னும் பேச முடியாது. 3 விஷயத்துல தான் மறுக்க முடியும். 3 விஷயத்தில் லாஜிக்கா சொல்ற, மறுக்கவே முடியாது. அப்போ வேற மாதிரி கொஸ்டின் கேட்க. அப்புறம் கொஞ்ச நாள் அத்தியாயம் போன பிறகு அதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்கிறான். 16 17 போனாலும் வேற மாதிரி கேட்கிறான். அதுக்கப்புறம் 18 சல்யூட் பண்றான் அர்ஜுனன். ஏன்னா இவன் இன்டெலெக்ட் பர்சன். இன்டெலெக்ட் பர்சன் என்ன அர்த்தம்? இன்டெலெக்டா நிறைய தப்பா கன்ஃபியூஸ் ஐடியா பண்ணிட்டோம்னா ரிமூவல் லேட் ஆகும். ராமகிருஷ்ணருக்கு ஈஸி, விவேகானந்தருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். புரியுதுல? அதனால சோ எனக்கு மோர் நாலேஜ் தெரியும்னா மோர் கன்ஃபியூஸ்டு தெரியும். ரிமூவ் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப சொல்ற நிறைய பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அதனால ஆத்மா யார், அனாத்மா என்ன, ஆத்மான என்னது, அப்படிலாம் நம்ம நெக்ஸ்ட் வகுப்புல விரிவா பார்க்கலாம். எல்லா விஷயமும் இந்த 18 அத்தியாயத்துல வரது. இந்த 18வது அத்தியாயத்துல சுருக்கமா தான் சொல்ல போறேன். இந்த சுருக்கமா சொல்றதே பேருரையா தெரியும். புரியுதா? அதுல இருந்து 17 அத்தியாயத்துக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அப்புறம் 18ல கன்க்ளூட் பண்ண போறோம். ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? எசன்ஸ் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். சுருக்கமே பெருக்கமா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நல்ல சாமர்த்தியெல்லாம் இருந்து நிஜமாவே இதுதான் என்னோட லைஃபோட கோல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏதாவது தவறி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதை கண்டினியூ பண்ணணும். இந்த லைஃப்லயே எப்படி இருக்கிறதோ சமர்த்து பொறுத்து நம்ம பண்ணலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.